நீங்க யார் அரசியல் பேசினாலுமே மனிதத்தன்மை இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அங்க ஒரு ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே தவறானது தான். ஏன்னா அது 41 பேரோட உயிர்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவளுக்கு பெரிய லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. அவங்களும் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இப்போ நீங்களும் அரசியலுக்கு வரலாம், நானும் வரலாம், அவர் வரலாம், யார் வேணா வரலாம். அதை மாதிரி தான் விஜய் அவரும் வந்திருக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. சம்பவம் நடந்துருச்சு, அது எல்லாமே இப்போ விசாரணையில் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ எதுவும் பேச வேண்டாம். அப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இப்போ நீங்கள் போகிற வழியில் ஒருத்தர் கீழே தடுக்கி விழுந்தார் அப்படின்னா அவர் இல்லை, நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கணும். இல்லை நீங்கள் கட்சியை விடுங்க, மற்ற எல்லாத்தையும் விடுங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் கீழே விழுறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதாபிமானருக்கு என்ன செய்வா? கை கொடுப்பேன் யாராக இருந்தாலும். அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுங்க, பேசாமல் இருங்க. நமக்கு தோணும் இல்லை, நம்ம போகிற வழியில் அந்த பையன் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கீழே விழுந்து கிடக்குறாங்களுக்கு நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்னால் என்ன சில உதவிகள் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்கிறோம். அது அதை நீங்கள் பொலிட்டிசைஸ்